त्वदमेवावलम्बं त्वदन्या गति नास्ति गुरो त्वमेव समुद्यरत्वं दयाळो जयेन्द्रपूज्योऽपि गुरो गुरुस्त्वं ஸ்ரீகாமகோட்டியதீந்திரம். இந்த அழகான ஸ்லோகத்தில் பெரியவாளோட தாமரை திருவடிகளை பற்றி சொல்லியிருக்கான். இந்த தாமரை திருவடிகளை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாதுன்னு சொல்கிறார் கோபால தீட்சிதர். எதுக்காக இதை சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் மூலியமாக அந்த தாமரை திருவடிகளை நம்ம எல்லாரும் இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இவர் நமக்கு மாத்திரம் குருவா, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளான புது பெரியவாளுக்கும் இவர் தான் குருவாக இருக்கிற இந்த தயாளுவை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். பெரியவாளோட தாமரை திருவடிகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகாபெரிவாளோட சரித்திரத்தில், மகாபெரிவாளோட பால்யத்தில், பூர்வாசிரமத்தில் நடந்த ஒரு சின்ன கதை, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா மகாபெரிவாளோட திருவடியோட பெருமை சொல்லியிருக்க அந்த கதையில், அதனால் அதை நம்ம பார்ப்போம். மகாபெரிவாளுக்கு பூர்வாசிரம பெயர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சுவாமிநாதன் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்ப்போம். ஒரு தடவை அவரோட பெற்றோர்கள் அவரை காஞ்சி மட்டத்துக்கு கூட்டின்னு போனாலாம். அவருக்கு அந்த மட்டத்துலேயும் அங்கே அப்போ இருந்த குருவின் பேர்லேயும் ரொம்ப ஈர்ப்பு வந்துவிடுத்தான். சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துவிடுத்தான் அந்த மட்டத்து மேலேயும் அந்த குரு பேர்லேயும். அதனால ஒரு தடவை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தன்னோட தோழனை அழைச்சிட்டு சாரம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நடப்பயணமாகவே காஞ்சி மட்டத்துக்கு வந்துட்டாராம் பெரியவா. அதாவது அந்த சுவாமிநாதன்ற அந்த குழந்தை. இதை தெரிஞ்ச மட்டாதிபதி அவரோட அம்மா அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பி தான் அந்த குழந்தையில 4-5 நாள் வச்சுன்ட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்ச போது மனச்சஞ்சலமாக எடுத்தாம் அவருக்கு. ஏன்னா குழந்தை சொல்லாமல் கொல்லாமல் மட்டத்துக்கு போகிறது, நடந்தே எவ்வளவோ தூரம் மட்டம், அதுக்கு போகிறது குழந்தை அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இல்லையா? ஒரு சாதாரணமான அப்பா அம்மா அப்படின்னா ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால் அவர் என்ன நினச்சாராம், இந்த குழந்தைய கூட்டின்னு போய் ஜாதகம் பார்க்கலாம், இவன் ஜாதகம் எப்படி இருக்குது, இவன் எப்படி வருவான்ற கவலை வந்துடுதான் அது அவருக்கு. இதுக்கு இவரோட அந்த மனச்சஞ்சலத்துக்கு, அந்த கவலைக்கு ஒரு அழகான ஒரு சின்ன உபமானம் ராமாயணத்துலேருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ராமனை என் கூட நான் ஆரண்யத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கோ நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்த தசரதர் ராமனை கேட்டான் அப்படின்னோடனே அப்படியே கலங்கி போயிட்டாராம். 16 வயசு பாலகன் அவனை எப்படி நான் அனுப்ப முடியும்? அந்த குழந்தை அவனை என்னை கேட்காதீங்க தயவுசெய்து, நான் வேணா வரேன், என் சைன்யத்தை கூட்டி நான் அந்த இடத்துல யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை தப்பஸ் இருந்தால் ராமன்கிற அந்த பரமாத்மாவையே பிள்ளையாக பெற்றிருப்பார். ஆனால் ராமன் விஷ்ணு அம்சம், அந்த பிரம்மங்கிறத எல்லாம் மறந்துடுறது பாசம் அப்படிங்கிற அஜ்ஞானத்தினால இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு தபஸ் பண்ணியிருந்தா சுவாமிநாதன் அப்படிங்கிற மகாபெரியவாளுக்கே பெற்றோராக இருப்பா இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள். ஆனால் அவருக்கும் அஜ்ஞானம், பாசம்ங்கிற அந்த அஜ்ஞானம் கண்ணை மறைக்கிறது. இந்த குழந்தை பேரில் ரொம்ப கவலை வந்துடுத்தோ. குழந்தைய கூட்டின்ட்டு நேராக அவரோட நண்பரான வக்கீல் வெங்கட்ராமநாத்துக்கு போகிறார். வெங்கட்ராம ஐயர் ரொம்ப நன்னா ஜாதகம் பார்க்குறவர். அப்படியே என்ன உண்டோ அதை அவருக்கு கண்ணில் பிரத்யக்ஷமாக தெரிகிற அளவுக்கு ஜாதகம் பார்க்குறவர். அவர் மகாபெரிவாளோட ஜாதகம் பார்க்குறார். அதாவது சுவாமிநாதன் அப்படின்ற அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்குறார். பார்த்து ஆச்சரியப்படுறார் அவர். இப்படி ஒரு ஜாதகமா? இந்த குழந்தை அவதார புருஷனா? இது சாக்ஷாத் அந்த பிரம்மத்தோட ஜாதகமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதிசயிச்சு போயிட்டார். ஆனால் சில விஷயங்கள் எல்லாம் தேவ ரகசியம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் நம்ம நினச்சாலும் டக்குன்னு சொல்லிட முடியாது. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஸ்லோகம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? அதில் ஒரு சின்ன விஷயம், இது கன்வயமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். ரகசிய நாம சஹஸ்ரா அப்படின்னு சொல்லுவான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை. அதில் ஒரு ஸ்லோகம் வருது, சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதில் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 தொழில்களை செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறது அம்பாளை பற்றி. என்ன 5 தொழில் பண்ணுறாவோ அப்படின்னா, சிருஷ்டிகர்த்ரி அவள் தான் படைப்பவள், கோப்த்ரி அவள் காப்பவள், சம்ஹாரிணி அவள் அழிப்பவள்,
திரோதான கரீஸ்வரி, அவள் மறைப்பவள், அனுகிரகதா, அனுகிரகம் செய்பவள். இந்த அஞ்சத்தை கேட்கும்போது நமக்கு இதில் 4 விஷயங்கள் நன்னா பிடிபடுறது, ஈஸியாக புரியுறது இல்லையா? படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, அனுகிரகம் பண்ணுறது, இது எல்லாம் புரியுறது. ஆனால் இதில் மறைத்தல்னு சொல்கிறாளே, திரோதான கரீஸ்வரி அப்படின்னா என்ன? அவள் என்னத்தை மறைக்கிறா அப்படின்னு கேட்டால், மாயத்திரை போட்டு மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் மாயத்திரை போட்டு மறைக்கணும் அப்படின்னா, மாயத்திரை போடலை அப்படின்னா யாருக்குமே அஜ்ஞானமே வராது, எல்லாருமே ஞானிகளாக ஆகிடுவோம் இல்லையா? ஞானிகளானால் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கண்ணை மூடிண்டு ஒரு பக்கம் நிஷ்டையில் உட்காந்துடுவோம். அப்போது பாபங்களே இருக்காது. பாபங்கள் இல்லைன்னா மறுபிறப்புக்கான அவசியமே இருக்காது, இந்த சிருஷ்டிக்கான அவசியமே இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் இந்த அண்டமே வேலை பண்ணாமல் போயிடும். அதனால் அந்த மாயத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால அந்த அம்பாள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிடுவாளாம். இந்த தேவ ரகசியம்லாம் அப்படி சட்டுன்னு வெளியில் வெளிப்படுத்திட முடியாது. அதனால் வெங்கட்ராம ஐயர்னாலையும் அந்த ஜாதகத்தை பிரம்மத்தோட ஜாதகம்னு சொல்ல முடியல வெளியில். சுவாமிநாதனோட அப்பாவோ கேட்டுட்டே இருக்கார், இந்த குழந்தைய பற்றி சொல்லுடா, நன்னா படிப்பானா, உத்தியோகத்துக்கு போவானா, சௌக்கியமாக இருப்பானா, எல்லாத்தையும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அதுக்கு அவர் ஏதாவது ஒரு பலன் சொல்லி ஆகணுமே வெங்கட்ராமையர் இல்லையா? மாயத்திரை மறைக்கிறது என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்க்குறேன், ஆனால் என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதோ இல்லையோ? அதனால் அவரோட அப்பா கிட்ட சொல்கிறார், சுப்பிரமணியா, இந்த குழந்தை நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட வாத்தில் பிறக்கிற குழந்தை இல்லைப்பா. அதனால் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த குழந்தைய பற்றி இனிமேல் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பூடகமாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாதன்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தை இனிமேல் உன் குழந்தையாகவே இருக்க போகிறதில்ல, இது பிரம்மம், இது லோகத்துக்கானது, லோகத்து சொத்து இது இந்த குழந்தை. அதனால் இதை நீ உன்னோட பாசத்தினால இதை கட்டி போட முடியாது. அதனால் இந்த குழந்தைய பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் பூடகமாக சொல்கிறார். இவருக்கு அது புரியல இல்லையா? அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கவலை. சரி, எப்படி இருப்பாங்கிறத சொல்லு, நான் அவனை பற்றி கவலைப்படலை, ஆனால் அவன் எப்படி இருப்பாங்கிறத சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறார் தன்னோட நண்பரின் இடத்துல. அதுக்கு அவர் சொல்கிறார், இது யோக ஜாதகம்ப்பா, சக்கரவர்த்திக்கு உண்டான ஜாதகம் இது. எப்படி இருப்பான்னு கேட்காத, ஆனால் நல்ல ஸ்திதியில் இருப்பான், அதை நான் சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே சமயத்தில் தான் தான் இந்த ஜாதக ரீதியாக பார்த்ததை இன்னொரு விஷயத்தினால கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் வெங்கட்ராம ஐயர். அதனால் சுவாமிநாதன்ற அந்த குழந்தைய கூப்பிட்டு பின்னால் புழக்கடையில் போய் கால் அலமீன் வாடா குழந்தைன்னு சொன்னார். சுவாமிநாதனும் கால் அலமீன் வந்தார். அங்கே ஒரு நாற்காலியில் குழந்தைய உட்கார்த்தி வச்சு இவர் கீழே உட்காந்துட்டு தன்னோட மேல் வஸ்திரத்தினாலேயே குழந்தையோட பாதங்களை நன்னா தொடச்சிட்டு, கண்ணா காலை தூக்கி காட்டுறாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். சுவாமிநாதனும் ரொம்ப கூச்சப்பட்டுண்டு காலை தூக்கிண்டு அந்த பிஞ்சு பாதத்தை தூக்கி காமிச்சாராம். அந்த தாமரை போல இருந்த பிஞ்சு பாதத்தை அவர் பார்த்த உடனே வெங்கட்ராமையர் நன்னா உத்து பார்க்குறார். அதை பார்த்த உடனேவே அதை பிடிச்சுண்டு ஓன்னு குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஆனந்த பாஷ்பம் அவர் கண்கள்லேருந்து பெருகி வழியறது. இதை பார்த்த சுவாமிநாதனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவரோட அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது, வயசு வித்தியாசம் பார்க்காம குழந்தை காலை பிடிச்சிண்டு காலை விடுறா அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பரை சொல்கிறார். அவர் என்ன பார்த்தார், எதுக்கு இப்படி ஓன்னு அழறார் அப்படின்னா, அவதார புருஷர்களுக்கு ஒரு ரேக லக்ஷணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பாதத்தில் ரேகை, சக்கர ரேகை, தனுர் ரேகை, மகர ரேகைன்னு அதெல்லாம் அப்படியே இருந்துதான். பகவானோட திருவடியில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே இருந்துதான் பெரியவாளோட திருவடியில் அந்த ரேகைகள் எல்லாம். சுவாமிநாதன் பாதத்தை பார்த்த உடனே அவரால் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சுட்டார். மாமா காலை விடுங்கோ மாமா அப்படின்னு சொல்லி சுவாமிநாதன் சொல்லித்தான். அதுக்கு வெங்கட்ராமையர் சொன்னாராம், விடுற காலாடா இது விடுற காலா, இறுக்கி பிடிச்சிக்க வேண்டிய கால் இல்லையா இது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சின்னு அழறார். தியாக பிரம்மத்துக்கு ராம தரிசனம், ராமர் மாறுவேஷத்தில் தரிசனம் கொடுக்குறாராம். அவர் கிளம்பும் போது அது ராமன் அப்படின்னு சொல்லி தியாக பிரம்மத்துக்கு தெரிஞ்சுடுத்தான். கனுகொண்டினி அப்படின்னு சொல்லி கதறார், அப்படியே பாடுறார் தியாக பிரம்மம். அந்த மாதிரி வெங்கட்ராமையரும் இந்த இடத்துல கனுகொண்டினி, அது பிரம்மம் தான்றதை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறதுனால அவர் கண்களில் கண்ணீராக கொட்டுறது. அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி
கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். இதுவரைக்கும் பார்க்காததெல்லாம் நான் பார்த்துட்டேன். எவ்வளவு பேரோட பாதம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஈஸ்வரன் திருவடிக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறார். செங்கமல பாதம், கூசும் மலர் பாதம், தளிர் போன்ற மென்மலர் பாதம். பெரியவா திருவடியை பார்த்தவா எல்லாரும் அப்படிதான் சொல்கிறா இல்லையா? பாரத தேசம் முழுக்க நடந்திருக்கார். ஒரு சின்ன மாசு மறு கிடையாதாம் அந்த திருவடியில். ரோஜா பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அப்படி நிர்மலமான திருவடி மகாபெரியவாளுக்கு. 100 வயசுக்கே அப்படி இருக்குன்னா 12 வயசு குழந்தையா அப்படியே ஒரு இளம் தளிராக பெரியவாளோட திருவடி இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த திருவடி தர்ஷனமே பாக்கியம். அந்த திருவடியை ஸ்பரிசிச்சு தன்னோட கண்ணீர்களினாலேயே அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாமும் அந்த திருவடியாக இருக்க பிடிச்சுண்டு பெரியவா நம்மளை இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்திலேருந்து கரை சேர்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம். இப்போது நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதாவது 12வது ஸ்லோகத்தை